விஜயை நோக்கி செருப்படுத்த வந்து வீசுறான்னா அந்த செருப்பு கேவலங்க. யார் என்ன செய்ய போற? 41 உயிர் போச்சுங்க. இப்போ வரைக்கும் ஒரு தார்மீக பொறுப்பேற்கிறேன் வருந்துறேன் ஒரு வார்த்தை இல்லைங்க. அதை பத்தி குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ எதுவுமே இல்லைங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விட்டு ஓடி போக மாட்டாங்க. ஓடி போக மாட்டீங்க. அப்புறம் அங்க நிக்காதீங்கன்னு தான காவல்துறை தரப்பு காவல்துறை சொன்னதவரை கட்டியா 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துன்னு சொன்னானே கேட்டியா? காவல்துறை சொன்னதவரை கட்டியா? இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க. இழப்பு விஜய்க்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கு மேலயாவது நீங்க கேளுங்கன்னு சொல்லிருப்பாங்க. இதுக்கு மேலயாவது நாங்க சொல்றது பயந்து ஓடி போனேன். நீ புறமுகிட்டு ஓடி போனேன். நீ இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாம கோழைத்தனமா ஓடி போனேன். கையறு நிலை யாருக்கு? அவங்களுக்கு தாங்க. அலைபேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போன அத்தனை பேர் யார் வந்தா? அங்க வந்து உறவுகளை இழந்துட்டு ஒப்பாரி வச்சு நாங்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். போறதுக்கு எங்களுக்கு எதுக்கு அன்னைக்காண்டா ஓடி போனேன்? ஒருமையில வேண்டாம். நான் போலவேல இருக்கேன். நீங்க அவங்க கரூர் போறதையெல்லாம் ஏன் வந்து எங்க கிட்ட அது உண்மைதான். நீங்களுமே கேக்குறீங்க. ஏன் கரூர் போல விஜய் 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சுன்னு அவர் கரூர் போனா கரூர் போகாத காரணம் வந்து விஜய் ஒரு தொடை நடுங்கி ஒரு பயந்தாங்க வார்த்தை வேண்டாங்க. அவர் ஒரு தலைவருங்க. யார் தலைவர்? யாருக்கு தலைவர்? மனுஷரே இல்லங்கற தலைவர் வந்திருக்கீங்க. என்ன தலைவர்? விஜயை நோக்கி செருப்படுத்த வந்து வீசுறான்னா அந்த செருப்பு கேவலங்க. யார் என்ன செய்ய போற? 41 உயிர் போச்சுங்க. இப்போ வரைக்கும் ஒரு தார்மீக பொறுப்பேற்கிறேன் வருந்துறேன் ஒரு வார்த்தை இல்லைங்க. அதை பத்தி குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ எதுவுமே இல்லைங்க. எங்க போயிட்டீங்க எடுபோனும் கார்த்திக்னு கேக்குறாங்க. எங்க சாட்டை துரைமுருகன் எங்க? அதான்டா நானும் கேட்கிறேன். உங்க தலைவன் எங்கடா ஓடி ஒளிஞ்சாருன்னு கேட்கிறேன். நான் கரூருக்கு போனேன், பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தேன், அந்த இறந்து போன சடலங்களை பார்த்தேன். உங்க தலைவன் எங்க ஓடி போனாருன்னு கேட்கிறேன். அந்த குற்ற உணர்ச்சி நியாய உணர்ச்சி இருந்தா தயவு செஞ்சு இந்த கட்சி இருக்காது. இது கட்சியே கிடையாது. கலிச்சடையின் கூடாரம் மனித தன்மையே இல்லாத. உங்களுக்கு எல்லாம் என்ன இதோட விஜய் முடிச்சு விட்டு அவ்வளவுதான் அனுப்பி. விஜய் என்ன ஒரு ஆளாங்க? விஜய் ஒரு ஆளாங்க. விஜய் தலை சிறந்த நடிகர். எனக்கு மாற்று இந்தியாவுல எந்த தலைவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை விஜய் தலைவனே இல்லங்க. நியாயப்படுத்தல. ஆனால் விஜய் ஏதோ ஒரு தாக்கம் இருந்து இந்தியாவுல விஜய் எந்த ஒரு தலைவனும் இந்த மாதிரி கேவலத்தனமா விட்டு ஓட மாட்டான். இந்தியாவுல ஓட மாட்டான். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டா பாருங்க ஹேஷ்டாக். இறந்து போன நீங்கலாம் முடிக்கணும்னு பாத்தீங்க. அயோக்கியப்பை அத்தனை பேர் அயோக்கியப்பை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இதோட வீழ்த்திரணும். விஜய் அப்படியே வீட்ல பணியில உட்கார வச்சிரலாம்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு இவ்வளவு நாட்களாக எங்களுக்கு இருந்தது அரசியல் முரண், கருத்தியல் முரண், சித்தாந்த மோதல், அவ்வளவுதான். ஆனா 41 உயிர் போன பிறகும் துளி கூட மனசாட்சி இல்லாம நீ திரும்ப அரசியல் செய்வேன் அரசியல் செய்வாருங்க. நீங்க முடிவு பண்றீங்க. 41 பேர் மரணத்தை வச்சா 41 பேர் மரணத்தை வச்சா 41 மரணத்துக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? இது விபத்து. இதுல சதி கோட்பாடுன்னு சொன்ன அயோக்கியவன். ஏன் சொன்னேன்? 41 பேர் மரணம் உனக்கு வலிச்சிச்சு. நான் என்ன பண்ணிக்கணும்? இந்த மரணத்துக்கு நான் உளமாற வருந்துறேன், நான் மன்னிப்பு போறேன்னு பேச்சு. ஆனா பொறுப்பேற்காம சதி நிகழ்ச்சின்னு சொன்ன அயோக்கிய பையவன். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு அந்த கருத்துருவாக்கம் செஞ்ச அயோக்கியவன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். நாம் தமிழர் கட்சிக்கு எதிரி யாருன்றதையே மறந்துடுறீங்க. தமிழரின் அறம் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும். ஆமா தானே? இழப்பு எந்த பக்கம் அதிகமா இருக்குதோ அந்த பக்கம் நின்று அந்த தரப்பு நியாயங்களையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? யாருக்கு இழப்பு நிகழ்ந்துச்சு? தாவேகாவுல தானே அந்த கூட்டத்துல நடந்தது தானே. அந்த கூட்டத்துல விஜயை பார்க்க வந்தவங்க விஜய் கட்சியினர் தானே அந்த உயிரிழப்பு நடந்திருக்குது. இழப்புங்கிறது கரூரில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு. விஜய்க்கு ஒரு இழப்பும் இல்லை. விஜய் கட்சிக்காரங்க தானே அவங்கலாம். யாரு? 41 குடும்பங்கள்ல ஏன் ஒரு 10 பேர் கூட விஜய் குடும்பம் விஜய் கட்சியினர் இருக்க மாட்டாங்க? நான் சொல்றேன், கட்சிக்காரங்க இறந்துட்டாங்க. கட்சிக்காரங்க இறந்து போனா ஒரு கட்சி என்ன பண்ணும்? முதல்ல இறந்து போனாங்க உடம்பு மேலே வந்து அந்த கொடியை போத்துவாங்க. அப்புறம் வந்து அவங்க கட்சி கொடியை வந்து தமிழ்நாடு முழுக்க அரைக்கம்பத்தில் பறக்க விடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து அந்த இறந்து போனவங்க படத்தை வச்சு ஒரு மலர் விளக்கம் செலுத்துவாங்க. அதே போல் தமிழ்நாடு முழுக்க மலர் விளக்கம் செலுத்த சொல்லுவாங்க. நினைவேந்தல் கூட்டம் நடத்துவாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு போய் ஆறுதல் சொல்லுவாங்க, நிவாரணம் கொடுப்பாங்க. இது ஏதாவது ஒன்று நடந்துச்சா? இல்ல. அத ஒட்டுமொத்தமா முதல்ல அரசு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமா இந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. உச்சநீதிமன்ற வாதத்திலும் தாவேகா தரப்பு அதான் சொல்றாங்க. இங்க இருக்காதீங்க, நீங்க இங்க இருந்து நிர்மல் குமார் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அதெல்லாம் இல்லைங்க, அங்க இருந்து வெளியேறுங்கன்னு சொன்னதாக. அதெல்லாம் போய் ஏங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்றாங்க. விஜய் காணொலி விட்டாரா?
விஜய் காணொலி விட்டாரா 4.5 ஆமா, நிமிஷத்துக்கு? ஆமா. அந்த காணொலியில காவல்துறை என்ன போக சொல்லிச்சுன்னு சொன்னாரா இல்ல நான் வந்துட்டேன்னு சொன்னாரா? காவல்துறையை பத்தி அதான் சொல்லலையே. இன்னைக்கு நீதிமன்ற நீதிமன்றத்துல 1000 சொல்லுவாங்க, இங்க ஒன்று சொல்றது அங்க ஒன்று சொல்றது. நீதிமன்றத்துல வந்து விபத்து அப்படின்னு புஷியான்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப கடைசியா இப்ப நேத்து பேசுறப்ப கூட ஆதரச்சான் சொல்றாரு பல உண்மைகள் வெளில வருங்கிறாரு. என்ன உண்மை வெளில வரப்போகுது நம்மளுக்கு? என்ன உண்மை வெளில வரப்போகுது? இல்லங்க, நான் தெளிவு நான் நாட்கள் முதல்ல கடந்து ஒரு போகும்போது நிமிஷம் சில விஷயங்கள் அதை டீகோட் பண்ணும்போது விலாவரியா பேசணும். நான் தெளிவா சொல்றேன். சீமானனே முதல் நாள் என்னன்னாரு, தற்செயலான விபத்துப்பா, இல்ல, தம்பி என்ன பண்ணுவாரு, நம்மளை விட வருத்தத்துல நம்ம இருப்பாரு. நம்ம கொஞ்சம் வெட்டி ஒட்டி பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விலாவரியா விரிவா பேசுவோம். இல்ல, நான் இது சரியான கேள்வி. இல்ல கேள்வி நல்ல கேள்வியா நான் முடிவு பண்ணிக்கிறேன். முதல்ல பதில வாங்குங்க. இதுல 41 பேர் இறந்து போறாங்க. 41 பேர் இறந்து போறதுக்கு யாரு முதல்ல பொறுப்பேற்கணும்? நான் திரும்ப வர்றேனே, எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணதான் இங்கே ஒரு தடவை பதிவு பண்றேன். காலையில 8:45 வந்து காலையில 8:45 நாமக்கல்ல பரப்புற அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இப்போ எடுத்துக்கங்க, அவர் வந்து முத நாளே போய் தங்கி அங்கே காலைல கிளம்பி போறாருன்னா சாத்தியம். ஆனால் சென்னையிலேருந்து காலைல 8:45 நாமக்கல் போகிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர் வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரையிலேருந்து விமான நிலையத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அங்கேருந்து அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போறாருன்னா 1 மணி நேரம், திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்து 2 மணி நேரம். அப்போ இதுலேயே வந்து ஒரு 4 மணி நேரம் போயிடுது. அப்போ காலையிலே எழுந்திரிச்சு 8:45 பரப்புரைக்கு போகிறது சாத்தியம் இல்லைங்கிறது விஜய்க்கு 100 விழுக்காடு தெரியும். தெரிஞ்சிருந்து திட்டமிட்டு காலைல சாவகாசமாக கிளம்பி போகிறார். ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா 7 மணிக்கு காலையில் படப்பிடிப்புனா 6 மணிக்கே கிளம்பி போயிடுவேன். அதில் வந்து நான் ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறாரு. 7 மணிக்கு படப்பிடிப்பு 7:05 போனால் கூட குற்ற உணர்ச்சியாக இருக்கும், எனக்கு புரிய நிரடதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல் சிவாஜி கணேசன் போல் ஒரு நேரம் தமராமையை வந்து படப்பிடிப்பு தளத்தில் பின்பற்றுவார்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து படப்பிடிப்புக்கு குறித்த நேரத்துக்கு போகிறவர் 8:45 பரப்புரை அப்படின்னு அறிவிச்சுவிட்டு 2:45 போகிறார். மதியம் 12 மணிக்கு கரூரில் பரப்புரை அறிவிச்சுவிட்டு ராத்திரி 7 மணிக்கு மேலே போகிறார். அது ஒவ்வொன்றுக்கும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் காலை இடைவெளி. ஏன் இந்த காலை இடைவெளினா இல்ல அந்த வர இருங்க தாவேக்காவுல இருக்கிற இஷ்யூ சொல்றேன் கேளுங்க. நான் சொல்லிடுறேன். 8:45 தலைமை அனௌன்ஸ் பண்ணிருச்சு, விஜய்க்கு சொல்லாம விட்டுட்டாங்களோ? அதாவது விஜய் அதாவது தாவேக்கா தலைமை யார்? விஜய் இல்லையா? அப்ப இல்லைங்க, அவங்க அபிஷியலா அவங்களுடைய அதாவது நிர்வாகிகள் 8:45 பரப்புறன்னு இணையத்துல போட்டாச்சு. ஆமா, கட்சிக்காரங்களுக்கு தெரியுது, தொலைக்காட்சிகள் செய்தி போயிட்டு இருக்குது, விஜய்க்கு மட்டும் தெரியாது. அப்படியா? இது எவ்வளவு அபத்தமான வாதம். காலைல 8:45 பரப்புறம் தெரியாம அப்புறம் என்ன பண்ணிருந்த நீ? அப்ப இந்த காலைல 8:45 2:45 போனது, 12 மணி கரூர் பரப்புரைக்கு வந்து இரவு போனது எல்லாமே திட்டமிடப்பட்டது. இந்த காலதாமதம் ஏன் காலதாமதம் போறாருன்னா, அன்னைக்கு 4 முழுக்க தொலைக்காட்சிகள்ல நாம செய்தி ஆகிட்டே இருக்கணும், அடுத்த 1 வார காலம் நாம் விவாத பொருளாகிட்டே இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு காலதாமதம் செய்தார். இதுல படப்பிடிப்புக்கு வந்து 1 மணி நேரம் தாமதம் போயிருவீங்களா? நீங்க 1 மணி நேரம் போனால் லட்சக்கணக்கான நஷ்டமாயிரும். தயாரிப்பாளர் வந்து கோவப்படுவார், படம் வந்து வெளில வரத்துல சிக்கல் ஏற்படும். அப்போ அதில் கவனமாக 7 மணிக்கு அப்படின்னா 7 மணிக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் 8:45 பரப்புறோன்னா நீங்கள் 8:45 வருவீங்கன்ட்டு விடிய காலத்துலேருந்து அங்கே காற்று நடக்கிறாங்க. நீங்கள் 8:45 சொல்லிவிட்டு 2:45 வர்றீங்க. இந்த கால இடைவெளியில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இயற்கை உபாதைகளை கடிக்க முடியாமல் வெயில நின்று அவங்களுக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கமுற்று அவ்வளவு பிள்ளைகள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே வீதினாங்க. அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ரொம்ப சாவகாசமாக அலட்சியமாக போகிறீங்க. குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கலாம், இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகிறதுக்கு பதிலாக நாமக்கல் போய் நாமக்கல் அங்கே போயிருக்கலாமா? ஆனால் நாமக்கல் சேலத்தை நாமக்கல் போகாமல் திருச்சியை நாமக்கல் போகிறீங்க. ஏன்னா காலதாமதம் செய்யுங்கிறது திட்டமிடப்பட்டது. அதே போல் 2:45 அங்கே போகிறாரு. ஒரு 3:30 வச்சுக்குமே, அங்கே பரப்புற 3:30 மணி ஆகிடுதுன்னு வச்சுக்கோம். ஒரு 4:30 மணி. ஏன்னா கரூர்லேருந்து நாமக்கல்ங்கிறது ஒரு 34 கிலோமீட்டர் என்னமோ தான், ஒரு 54 கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர் தான். மிஞ்சி போனால் ஒரு 40 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ அவர் ஒரு 40 நிமிஷம் வச்சுட்டா கூட ஒரு 4:30 மணி ஒரு 5 மணிக்கு போயிருந்தா கூட இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காரு. நீங்கள் அங்கேயும் காலதாமதம் செய்றீங்க. வண்டியை வந்து ஒரு தேர் போல அசைந்து ஆடி போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, நாமக்கல்ல வந்த கூட்டத்தில் ஒரு பகுதியை அப்படியே கூட்டு வர்றீங்க. ஏன் கூட்டு வர்றீங்கன்னா, நீங்கள் மிகுதியான கூட்டத்தை காட்டணும். சேலத்தில் வந்து இந்த கரூரில் வந்து 30 விழா திமுக நடத்தி முடிச்சிருக்கு, அதை விட அது எப்படியான கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு இந்த கூட்டத்தை காட்டணும். அதுக்கு எல்லா ஊர்லேருந்து ஆட்களை இறக்குறீங்க. நாமக்கல்ல வந்த கூட்டத்தை அப்படியே தன்னோட வாங்கினது இப்படி கொண்டு வர்றீங்க. வர்ற வழியில் முகத்தை காட்டாமல், முகத்தை காட்டினா முகத்தை பார்த்துட்டு போயிடுவான்ட்டு முகத்தை காட்டாமல் அப்படியே வர்றீங்க. வர்றப்ப அதிகப்படியான கூட்டம் சேருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் காவல்துறை 50 மீட்டருக்கு முடி நிறுத்துங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தும் கூட அதை ஏற்காது. அந்த இடத்துல கூட்டம் நடத்தப்படுது. குறைந்தபட்சம் அந்த 50 மீட்டருக்கு முடி எடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுல காவல்துறை எங்க கோட்டை விடுது, அரசு எங்க கோட்டை விடுதுன்னா 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்து அனுமதி கட்டப்ப கொடுத்துருக்க கூடாது.
10,000 பேர் சொல்றது போய் அது எப்படி ஆட்கள் திரட்டுவீங்க அப்படின்னு உளவுத்துறை கண்டறிஞ்சு அதை கொடுத்துருக்க கூடாது. 12 மணிக்கு வந்து ஆட்கள் திரட்ட தொடங்குறாங்க, விஜய் வர்றாருன்னு 12 மணிக்கும் செய்தி போடப்படுது. ஆனா 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் அனுமதி. அப்ப அந்த இடத்துல 3 அனுமதி வாங்கிவிட்டு எதுக்கு 12 மணிக்கு ஆட்களை திரட்டுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல எச்சரிக்கை கொடுத்துக்கணும். அங்க எல்லாம் தவற விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. சரி, அப்ப அதன் வெளிப்பாடு இது. இல்ல அதையும் நீங்க முக்கியம் கொடுத்து பேசணும்ல. திரு சீமான் அவர்கள் முதல் பொறுப்பு விஜய் அப்படின்னு 100 விழுக்காடு முதல் பொறுப்பு காரணகர்த்தா விஜய் தான். 100 விழுக்காடு. நீ குடித்த நேரத்துக்கு வந்திருந்தா நீ எத்தனை மணிக்கு அனுமதி வாங்கின? 3லேருந்து 10 மணி வரைக்கும். இல்ல காவல்துறை தரப்பு இதை தடை செய்திருக்கணும், ரத்து பண்ணிருக்கணும், நீங்க எப்படி உள்ள விட்டீங்கன்னு அவங்களையும் கேள்வி கேளுங்க. அதாவது அந்த கேள்வியை வச்சோம். அதை விட வலிமையா நீங்க விஜயை தான் இது வந்து அவங்க 50 மீட்டர் மணி எடுத்து சொல்றாங்க, 50 மீட்டர் எடுத்து சொல்றாங்க. இல்ல அந்த இடத்துல வந்து அவங்க மீறுறாங்க அப்படின்னா இந்த பரப்புரைக்கு அனுமதி இல்ல, தடை அப்படின்னு அந்த நொடிப்புறத சொன்னா கூட்டத்துக்கும் காவல்துறைக்கும் இடையே ஒரு மோதல் வெடிச்சிருக்கலாம், அந்த கூட்டம் பஸ்ட் அவுட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா விஜயே முன் வந்து இன்னும் பரப்புரையை முடிச்சுக்கிறேன், உயிரிழப்பு ஏற்படலாம், பரப்புரை வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கணும்னு விஜயோ புஷி ஆனந்தோ அவங்க அறிவிச்சாதான் அது கூட்டம் வந்து ஒழுங்கா போகும், குறைந்தபட்ச ஒழுங்காவோட போகும். அப்ப அதை அறிவிக்காம இல்ல அந்த இடத்துல நடத்துவேன் அப்படின்னு எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்தாலும் நெரிசல் வந்தாலும் அதை கவலைப்படாம எங்களுக்கு கூட்டத்தை நடத்தணும்னு மக்கள் உயிரை பத்தி மக்களோட உடலை பத்தி கவலைப்படாம வெளிப்பாடு தான் 41 உயிர் இருக்கு. இந்த 41 உயிர் பணத்துக்கு முழுக்க காரணகர்த்தா முழுக்க பொறுப்பு விஜய். ஆனா அது பத்தி குறைந்தபட்சமான மனித தன்மையோ இல்ல ஒரு ஈவு இறக்கமோ நெஞ்சில ஈரமோ எதுவுமே கிடையாதுங்க. எந்த தலைவங்க விட்டு போவாங்க பாருங்க, அவங்க துக்கத்துல இருந்து இன்னும் மீளவில்லை. நாங்க ஏன் வெளியே வரலன்றது ஆளாளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு திரு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா எங்க போயிட்டு இருந்தாரு? டேராட்டூனுக்கு எதுக்கு போனாரு சொல்லுங்க? எதுக்கு போனாரு? அவரு ஒரு விளையாட்டு போட்டிக்கான துக்கமா இருக்கு, பேச முடியாது, விளையாட்டு போட்டியில பங்கேற்கலாமா? என்னென்ன கதை சொல்றாங்க ஏங்க. நான் வந்து அந்த அந்த செய்தியை வந்து நான் வந்து அந்த மரணம் நிகழக்கூடிய சூழல்ல நான் வந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் தலைஞாருங்கிற ஊர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கேன். பொதுக்கூட்டத்தில் பேச்சு முடிச்சு இறங்கின உடனே பக்கத்துல கீழே உட்காந்த அண்ணன் வந்து அப்புன்னு நாகை பொறுப்பாளர் அண்ணன் அவர் சொல்றாரு, விஜய் கூட்டத்தில் 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. கேட்ட மொத்தம் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகி அலைபேசி எடுத்துக்கிட்டு பக்கவாட்டில் கூட்டம் நடக்கிற பக்கவாட்டில் போறேன். அங்கே போறப்ப அந்த புதிய தமிழ் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் செய்தி வருது. அந்த அந்த அவசர ஊர்தி சத்தம், மக்களோட அந்த ஒப்பாரி ஓலம், அதை பார்க்குற மாத்திரத்தில் கண் கலங்கிருது. எனக்கு அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூரில் எனக்கு பொதுக்கூட்டம் இருந்துச்சு. கோயம்புத்தூர் நான் இரவு பேருந்து பதிவு பண்ணியிருந்தேன். கோயம்புத்தூருக்கு போகிறேன். நான் வந்து கரூரில் இறங்கிடலாம்ட்டு ராத்திரி 2:30 மணியை போல் கரூரில் இறங்கி அங்கே நாம் தமிழர் உறவுகள் அண்ணன் நன்மாறன் போன்ற உறவுகள் வந்து அங்கே மருத்துவமனையில் இருந்தாங்க. நான் ஒரு 3:30 மணிக்கு அங்கே போயிட்டேன். அங்கே 3:30 மணிக்கு போனால் அங்கே வரிசையாக வந்து 40-50 அவசர ஊர்திகள், அவ்வளோ அவசர ஊர்திகள் நிற்குது. அப்புறம் வந்து உடம்பை வந்து அப்பப்போ ஏற்றுறாங்க, பேரை சொல்லி ஊரை சொல்லி கூப்பிட்றப்ப அவங்களோட சொந்தக்காரங்க உடம்பு அப்படின்னா அவங்க கதறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒரு 4-4:30 மணியை போல் வந்து அந்த பிணவராக்கி வெளியே வந்து பிரேத பிரசவம் பண்ணி வரிசை 5-6 உடம்புகளை வந்து வச்சுருக்காங்க. மாலை போட வந்து நான் இன்னொரு அண்ணன் எல்லாம் போகிறோம், நன்மாரனுங்கிற அண்ணன் போகிறோம். உடம்புக்கு அவர் மாலை போட்டு இந்த உடம்புக்கு நீ மாலை போடு அப்படிங்கிறாரு. மாலை போடலாம் அப்படின்னு கிட்ட நகர்ந்து போகிறப்ப என்ன உடம்பு பெருசாக தெரியலையேங்கிறப்ப ஒரு பொட்டலம் வெள்ளை துணியில் பொட்டலம் கட்டினது போல் இவ்வளோ பெருசு இருக்குது. எனக்கு அந்த நேரத்தில் என்ன புரியல, கிட்ட போகிறப்ப குழந்தை அப்படின்னு நான் உணர முடியுது. குழந்தைக்கு மாலை போடுறதான்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாக என்னால் அதை மாலை போட மனசு இல்லாமல் அழுதுகிட்டு நகர்ந்து வந்துட்டேன். அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். திரும்ப அடுத்த உடம்புக்கு தான் மாலை போட்டேன். உங்களுக்கு இவ்வளவு வலி நான் அந்த வழி இந்த வழி அந்த கூட்டத்தை கூட்டியவர்களுக்கும் இருக்கு. துளி கூட கிடையாது. நாங்க செய்தியா கேள்விப்பட்ட உடனே அந்த ஊருக்கு ஓடி போறோம். இல்ல அவங்களால அங்க வர முடியாதுங்க. பிரச்சனையே அவங்களை மையப்படுத்தி தான் நடந்துருக்கு. ஒரு நல்ல தலைவன், ஒரு பொறுப்புள்ள மனசாட்சி கொண்ட தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து சென்னைக்கு ஓடி வந்திருக்க கூடாது. எதுக்கு ஓடி வந்த? சென்னையில வந்து என்ன கிழிக்க போற? நீ என்ன பண்ணிருக்கணும்? இத கேள்வி அந்த நேரத்துல அவர் அங்க இருக்க முடியுமா? அங்க நீங்க மறுபடியும் போனால் மறுபடியும் ஒரு ஸ்டாம்பேட் நடக்கும், ஒரு நெரிசல். அதெல்லாம் இல்லங்க. அவர் வந்து குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கலாம்னா, அவர் சென்னைக்கு வராம நீங்க குறைந்தபட்சம் நாமக்கல்ல, சேலத்துல, இல்ல திருச்சியில, இல்ல மதுரையில, ஏதாவது ஒரு ஊர்ல, ஒரு நட்சத்திர விடுதியில முழுதான் பாதுகாப்பு இருக்க, மத்திய பாதுகாப்பு. நானும் மனிதன் தாங்க அப்படின்றாரு அவருடைய வீடியோல. மனுஷ மாதிரி நடந்துக்கல, மனித தன்மை கூட இல்ல, மனித உணர்வையற்ற சதை பிண்டம். ஏங்க அவரு உணர்வை புரிஞ்சுக்கோங்க. அவருடைய கூட்டத்தில் என்ன உணர்வு? தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான்னா எவங்க களத்தை விட்டு போங்கன்னு மனசு வரும்? யாருக்கு மனசு வரும்? நீங்க போவீங்களா? யதார்த்தத்தை பேசுங்க. என்ன யதார்த்தம்? உங்க சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்துல இப்படி ஏதோன்னு ஒரு சின்ன அசம்பாவிதம் நாங்க விட்டு ஓடி போவோமா? நாங்க ஓடி போக மாட்டோம். அங்க நிக்காதீங்கன்னு தானே காவல்துறை தரப்பு காவல்துறை சொன்னதை கேட்டியா? 50 மீட்டருக்கு முடிய நிறுத்துன்னு சொன்னானே, கேட்டியா? எது கேட்கல? காவல்துறை சொன்னதை கேட்டியா? இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க. இழப்பு விஜய்க்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கு மேலயாவது நீங்க கேளுங்கன்னு சொல்லிருப்பாங்க. இதுக்கு மேலயாவது நாங்க சொல்றது பயந்து ஓடி போனேன். நீ புறமுகிட்டு ஓடி போனேன்.
நீ இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாம கோழைத்தனமா ஓடி போனேன். என்ன உனக்கு என்ன சூழல்? நான் கேட்கிறேன், அங்க ஏதாவது அருகாமையில ஒரு மாநகரம், இப்ப கரூர் வேண்டாம், நாமக்கல், சேலம், திருச்சி, மதுரை, ஏதாவது ஒரு மாநகரத்துல பெரிய நட்சத்திர வீட்டில் தங்கிக்கிட்டு உடனடியாக கட்சியோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு அழைச்சு அலைபேசியில் கூப்பிட்டு இல்லை இணைய வழியில் எல்லாரையும் ஒரே நேரத்தில் தொடர்பு எடுத்து இது மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு, என்னால் இந்த சூழலை களத்துக்கு வர முடியாது, நீங்க எல்லாம் போய் களத்துலனுங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு உதவி பண்ணுங்க, மீட்பு பணிகளுக்கு உதவி பண்ணுங்க, காவல்துறையை நில்லுங்க, போய் நம்ம மக்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அவங்கள முடுக்கி விட்டுட்டு நீங்க 1 நாள் 2 நாள் கழிச்சு திரும்ப களத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த மருத்துவமனைக்கு நீங்க சொல்லுங்க, தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, இந்த ஆதோரச்சனா, புஷி ஆனந்த், இந்த அருண்ராஜ், யாராவது ஒருத்தங்க வந்தாங்களா? எங்க போனாங்க? இல்ல கையறு நிலை யாருக்கு யாருக்கு? அவங்களுக்கு தாங்க. அலைபேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போன அத்தனை பேரும் யார் வந்தா? அங்க வந்து உறவுகளை இழந்துட்டு ஒப்பாரி வச்சு நாங்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். போறதுக்கு எங்களுக்கு அன்னைக்காண்டா ஓடி போனேன், அன்னைக்காண்டா ஓடி போனேன். ஒருமையில வேண்டாம், நான் கொலவெறில இருக்கேன், கொலவெறில இருக்கேன். அவங்களுக்கும் பல லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கு. என்ன இருந்து போட்டும், அது கூட்டமா? அதெல்லாம் அது கூட்டமா? எல்லாம் சைக்கோ கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன். ஒரு இஷ்யூல வச்சே டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒருத்தன் ஏறான்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறினா உயிர் போயிடும் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம ஏறான்னா அவன் மனுஷனாங்க. அவன் என்ன கொடுத்த வழி எடுத்துற? நீ ஏன் தப்பிச்சு ஓடி போன? முதல்ல ஏன் மருத்துவமனைக்கு ஒருத்தன் கூட வரல? இந்த அரசாங்கத்தையும் கேள்வி கேளுங்க. அரசாங்கத்தை கேள்வி இந்த இடத்துல உங்க திமுக எதிர்ப்பு நெடியே குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல விஜயை இவ்வளவு வன்மமா இவ்வளவு நான் சொல்றேன், இந்த இடத்துல கேள்வி அரசாங்கமும் செய்திருக்கணும்ல, நீங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய வழக்கு போட்டு கைது செய்ய துப்பில்லாத கேடுகட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட திமுக அரசு நான் கண்டிக்கிறேன். புஷி ஆனந்த, நிர்மல்குமார கைது செய்யாம 1 வாரம் 10 நாளா விட்டுருக்கிற இந்த கேடுகட்ட மானங்கட்ட திமுக அரசு நான் கண்டிக்கிறேன். அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணாம வச்சுக்கிற திமுக அரசை, இந்த கேடுகட்ட திமுக அரசை நான் கண்டிக்கிறேன், கடுமையா சாடுறேன். அதே போல இதுல வந்து மிதமாக போக்கோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு நடவடிக்கை மேற்கொள்ற இந்த திமுக அரசோட கையாளாத்தனத்தையும் சந்தர்ப்பவாத போக்கையும் அரசியல் லாபரட்ட கணக்கையும் வன்மையா கண்டிக்க இருக்கிறேன். வேற என்ன பண்ணணும்? இல்ல, திரு சீமான் அவர்கள் நேரடி அட்டாக் விஜயை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் இதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அவ்வளவு தெளிவுபட பேசக்கூடியவர், எல்லா பிரச்சனைக்கும் அடுக்கக்கூடியவர். இந்த இடத்துல திமுக உங்களை கொண்டாடுது. சமீப நாட்கள்ல இடுமனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், அண்ணன் சீமான் கருத்துக்கள் எது பேசினாலும் அதை எடுத்து திமுக வந்து கொண்டாடுறது. ஆதன் மாதேஷ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு திமுக எடுத்து போட்டு பரப்பினான்னா, ஆதன் மாதேஷ் வந்து திமுக அவன் கொண்டாடல, அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு மனசுல என்ன உள்ளதோ அதை பேசுறேன், மனசாட்சி என்ன பேசணுமோ அதை பேசுறோம். அரைச்சிட்டமா உள்ள குமரல என்ன சொல்லணுமோ அதை அவங்க தரப்புலயும் சில நியாயங்கள். என்ன நியாயம் சொல்லுங்க? என்ன நியாயம் சொல்லுங்க? தாவேகா தரப்பு நியாயங்கள் ஒண்ணு சொல்லுங்க. 41 உச்ச நீதிமன்றத்துல சொல்றாங்களே, என்ன சொன்னாங்க? உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு நீங்க அவங்க கரூர் போறதையெல்லாம் ஏன் வந்து எங்க கிட்ட நீங்களுமே கேக்குறீங்க? ஏன் கரூர் போல விஜய் 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சுன்னு அவர் கரூர் போன கரூர் போகாத காரணம் வந்து விஜய் ஒரு தொடை நடுங்கி ஒரு பயந்தாங்க வார்த்தை வேண்டாங்க. அவர் ஒரு தலைவருங்க. யார் தலைவர்? யாருக்கு தலைவர்? மனுஷரே இல்லைங்கிற தலைவர். என்ன தலைமை? இப்படியே தலைமை விட்டு ஓடுவான்? இது தலைவனா? தலைவருக்கான அழகாது. என்ன தலைமை? நீதிமன்றத்துல இந்த வழக்குக்கும் அவர் கரூர் போறதும் சம்பந்தம் இல்லை, அதான் நீதிமன்றம் சொல்லுது. அது சட்டம் சம்பந்தப்பட்டது இல்ல, தார்மீகம் சார்ந்தது, அறம் சார்ந்தது. விட்டு ஓடி போன சரியா? கட்சிக்காரன் ஏன் ஒருத்தன் கூட வரல? நீங்க கூட தான் விவாதமாக்குறீங்க. என்ன கரூர் போல ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கேப்பம்ல? கரூர் பேராளத்துக்கு ஏன் நீ போகல? ஏன் ஓடி போன? நேரம் கேட்டிருக்கோம். எங்க பாதுகாப்பு கொடுங்க. இனியாவது என்ன பாதுகாப்பு? உனக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு இருக்கு கேக்குறேன். உன் உயிருக்கு பிரச்சனை இருக்கா? இருக்கு. என்ன பிரச்சனை? நயனார் நாகேந்திரன் சொல்றாரு, ஏன் 41 பேருக்கு இஷ்யூ நடந்த மாதிரி. அண்ணாமலை என்ன சொல்றாரு? எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன கரூர்ல என்ன ஆயிட போகுது? உனக்கு தான் வந்து மாண்போ மனிதத்தன்மையோ எதுவுமே கிடையாது. இல்லங்க, கரூர் மக்கள் இப்பவாது பாருங்க, ப்ராப்பரா எங்களுக்கு இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுங்க. என்ன இந்த திருச்சில இருந்து கரூர் வரைக்கும் எல்லாரும் வீட்டுல வச்சு பூட்டிடணுமா? 140 தடை உத்தரவு போட்டுறோமா? அந்த படிச்சு பாத்தீங்களா? ஒரு 5ஓ 6ஓ இவர் வந்து மக்களை பார்க்க இந்த நிவாரணம் கொடுக்க போறாருன்னா, இங்க திருச்சி விமான நிலையத்துல துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணுமா? இவர் வாகனம் போற வழியில பின்னாடியே ரோந்து வாகனம் வரணுமா? அப்புறம் சோதனை சாவடி போடணுமா? எதுக்கு இந்த வாகனம் வரக்கூடாதான்? யாருமே கண்காணிக்க கூடாதா? இவர் நிவாரணம் கொடுக்கிறாருன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுல வந்து உணர்ந்திருக்காங்க. பாடம் பாருங்க. இனியாவது யாருங்க அணுக செய்ய போறா? விஜயை நோக்கி செருப்படுத்த வீசுறான்னா அந்த செருப்பு கேவலங்க. யார் என்ன செய்ய போற? உயிர் 41 உயிர் போச்சுங்க. இப்ப வரைக்கும் ஒரு தார்மீக பொறுப்பேற்கிறேன் வருந்துறேன் ஒரு வார்த்தை இல்லைங்க. அதை பத்தி குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ எதுவுமே இல்லைங்க.
41 உயிர் சாவுக்கு நீங்களோ நானோ காரணம்னா மன உளைச்சல் தாழாம தற்கொலை பண்ணி செத்து இல்ல 16வது நாளுக்கு பிறகாக எங்களுடைய எல்லா உண்மைகளையும் நாங்க சொல்லதான் என்ன உண்மை கேக்குறேன்? என்ன உண்மை சொல்ல போறேன்? ஆதவர்ஜனா என்ன உண்மை? ஆதவர்ஜனா என்ன உண்மையை சொல்ல போறாரு? என்ன உண்மை? இனிமே என்ன உண்மை இருக்கு? அப்ப இனியும் கூட தீர்ப்பு நீங்க சொல்லாதீங்க. எஸ்ஐடி ஒன்னு இருக்கு, ஒரு நபர் ஆணையம் இருக்கு, உச்சநீதிமன்றம் நடந்தது மதுரை கிளை விசாரணை, நடந்தது எல்லா பக்கமும் போயிருக்கு. நடந்தது என்னன்னு உலகத்துக்கு தெரியுங்க. விஜய் தீர்ப்பு எழுதாதீங்க, அவசரப்படாதீங்க. தீர்ப்பு எழுதானா? தீர்ப்பு எழுதாதீங்க. என்ன உண்மை? என்ன நடந்த உண்மை? என்னங்க அதான் சொல்றேன், வரும்ன்றாங்க. அவர் என்ன ஜட்ஜா? தீர்ப்பு எழுதுறதுக்கு உச்சநீதிமன்ற அப்சர்வேஷன் நீங்க கேட்டு தானே எங்க பேட்டிக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லட்டுங்க. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, உண்மை எதுவோ அதான் உண்மை. உச்சநீதிமன்றம் சொல்லுங்கிறதுனால அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உள்ள கற்பிக்க கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பே எழுதலட்டமோ எழுதல. அப்ப எப்படி சொல்றீங்க? இவ்வளவு கேள்விகள் அடுக்குறாங்கல்ல. நேற்றுக்கு தாவாக்கவனர் நீ அதாவதுங்க எங்க போயிட்டீங்க எடுபோனம் கார்த்திக்னு கேக்குறாங்க. எங்க சாட்டை துரைமுருகன் எங்க? அதான்டா நானும் கேட்கிறேன். உங்க தலைவன் எங்கடா ஓடி ஒளிஞ்சாருன்னு கேட்கிறேன். நான் கரூருக்கு போனேன், பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தேன், அந்த அந்த இறந்து போன சடலங்களை பார்த்தேன். உங்க தலைவன் எங்க ஓடி போனாருன்னு கேட்கிறேன். நான் எங்கேயும் ஓடி போல, நான் களத்துல நிக்கிறோம். நீ எங்க இருக்கிற? இணையத்துல இருக்க. ஓடி போல ஒதுங்கி நிக்கிறாங்க, தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. ஒதுங்கி போயிருங்கடா. தங்களுடைய என்ன ஆசுவாசம் பண்ண போறீங்க? ஏங்க குறைந்தபட்சங்க மனசாட்சியோட பேசுங்க. இறந்து போயிட்டாங்க 41 பேருங்க. இறந்து போனவங்க படத்தை வச்சு பனையூர் அலுவலகத்துல வந்து ஒரு மலர் வணக்க ஒரு மாலை அணிவிக்கலங்க. எந்த வாகனத்தை கொண்டு வர்றப்ப அந்த 41 பேர் செத்து போனானோ அந்த பேருந்துக்கு வந்து ஆயுத பூஜை பண்றான்னா இதெல்லாம் மனித தன்மையே இல்லாத கொடூரத்தின் உச்சம் இல்லையா? பனையூர்ல ஆயுத பூஜை கேடாடா உனக்கு? ஆயுத பூஜை கேடா? 41 பேர் செத்து போயிட்டாங்கடா. தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணிக்கோ நீ? தமிழ்நாடு முழுக்க உங்க நினைவந்தல் கூட்டம் நடத்திருக்கணும். தமிழ்நாடு முழுக்க அந்த இறந்து போனவங்க படத்தை வச்சு மலர் வணக்கம் செஞ்சிருக்கணும், மரியாதை பண்ணிருக்கணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்திருக்கணும், நிவாரணம் கொடுத்திருக்கணும். இயல்பாவே அந்த நிர்வாகிகள் சிலரோட நம்ம தொடர்பு கொள்ள முடிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்றது சிலர் இதில் வந்து என்னுடைய பங்கும் இருக்கும் போல அப்படின்ற ஒரு வருத்தம் ஒவ்வொருத்தருக்குமே உள்ள. அந்த குற்ற உணர்ச்சி நியாய உணர்ச்சி இருந்தா தயவு செஞ்சு இந்த கட்சி இருக்காது. இது கட்சியே கிடையாது. கலிச்சடை கூடாரம் மனித தன்மையே இல்லாத. உங்களுக்கு எல்லாம் என்ன இதோட விஜய் முடிச்சு விட்டு அவ்வளவுதான் அனுப்பி. விஜய் என்ன ஒரு ஆளாங்க? விஜய் ஒரு ஆளாங்க? விஜய் தலை சிறந்த நடிகர். எனக்கு மாற்று இந்தியாவுல எந்த தலைவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை விஜய் தலைவனே இல்லங்க. நியாயப்படுத்தல. ஆனால் விஜய் ஏதோ ஒரு தாக்கம் இருந்து இந்தியாவுல விஜய் எந்த ஒரு தலைவனும் இந்த மாதிரி கேவலத்தனமா விட்டு ஓட மாட்டான். இந்தியாவுல ஓட மாட்டான். யார் ஓடுவா? வலதுசாரி இடதுசாரி எல்லாம் களத்துக்கு போவான். இல்லங்க, உச்சநீதிமன்ற அப்சர்வேஷனுக்கு பிறகு நவம்பர்ல ஒத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதனுடைய விளக்கங்கள் 15 நாள் 16 நாளா போய் பாக்குறதுக்கு இன்னும் 2 நாட்கள். இப்ப கரூருக்கு போறது உனக்கு என்ன பிரச்சனை? கரூர்ல அவங்க நீ வந்து பொதுக்கூட்டம் போடப்படுறது இல்ல, கண்டன ஆர்ப்பாட்டம் போடப்படுறது இல்ல, இரங்கல் கூட்டம் போடப்படுறது இல்ல. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தார வீட்டுல பார்த்து அந்த அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மலர் வணக்கம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு ஒரு கூடுதலா ஒரு ஆறுதலா ஒரு 2 வார்த்தைகளை பேசிட்டு வர போறீங்க. நெரிசல் ஏற்படும், மீண்டும் கூட்டம் கூடிரும். அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அஜித்குமாரோட மரணத்துக்கு எப்படி போனாரு? அஜித்குமார் மரணத்துக்கு அந்த குடும்பத்தார பார்க்க எப்படி போனாரு? நெரிசல் வந்துச்சா? கூட்டம் வந்துச்சா? நீ காரணம் சொல்ற, காரணம் சொல்லிடுற. இல்ல இந்த இடத்துல பக்குவப்பட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். பக்குவம்னா என்ன கேக்குறாங்க? நேரம் கேக்குறாங்க. நாங்க முறைப்படி அரசு சட்ட திட்டங்களை இப்போது மதிக்கிறேன்னு வந்திருக்காங்க. அதாவது கரூர் போறதுக்கு உங்களுக்கு எனக்கா தடை இருக்கா? இல்ல நமக்கு தடை இல்ல. விஜய் போனால் கூட்டம் கூடும். விஜய் போனா அப்ப என்ன தலைவரோட விஜய்னு நீதிபதியே சொன்னாரு. அதாவது விஜய் போனா கூட்டம் கூடுமா? போனா மாநாடு. அப்ப என்ன பண்ற? விஜய் எங்க போனாலும் கூட்டம் வருமா? நீ கட்சியை கழிச்சிட்டு போயிரு. எதுக்கு தேவையில்லாம கூட்டம்? இதுதான் உங்க ஆசை. இதுதான் நீங்க நீதியை வாங்கி தரணும்னு நினைக்கல. அந்த மக்களுக்காக நின்னு 41 உயிர்கள் போன பிறகும் இந்த பிணத்தின் மீது நாற்காலி போட்டு ஆட்சி அதிகாரத்தை ஒருத்தன் சுவைக்க நினைக்கிறான்னா அவன் மனுஷனே இல்ல. அந்த அரசியல் ஒழிக்கப்படணும், அப்புறப்படுத்தப்படணும். அதான் நினைக்கிறோம். இல்ல அது உண்மை வரும்ன்றாரு. எது உண்மை? வெளிவரும். என்ன உண்மை? இனிமே என்ன வரப்போகுது? கடவுளே என்கிட்ட சொல்றாரு. எந்த கடவுள் சொன்னா? யார் எந்த கடவுள் சொன்னா? கரூர்ல இருந்து வரும் தகவல்கள் கடவுளே சொல்ற மாதிரி. எந்த கடவுள் சொன்னா? நீங்க ஒண்ணுதாங்க. 41 மரணங்கள் நிகழ்ந்துச்சுங்க. குறைந்தபட்சம் இந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன். அதை சொல்லிட்டு இதுல நிர்வாகத்துல இந்த குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஒரு விமர்சனத்தையும் ஒரு கருத்தையும் வச்சா கூட குறைந்தபட்சமான ஒரு மனித வெளிக்காட்டு அளவுல சொல்லுங்க. லேப்ஸ்ல வந்து பெரும் பொறுப்பு விஜய் தான், அரசு பொறுப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அவங்கள விட நீ தான் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும்ன்றீங்களா நீங்க இந்த இடத்துல? நான் இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஓகே, பதில் சொல்லுங்க. ஏர்போர்ட்ல நிறுத்திடுமா இல்லையா அந்த அரசாங்கம்? நான் கேக்குறேன், நீங்க எப்படிங்க ஏடிஎம் கார்டு டைம் சொல்லிட்டாங்க பூரா கூடி கிடக்குறான் நாமக்கல்ல, நீங்க எப்படி நீங்க இப்பதான் ஃளைட்? நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? இது ரத்து, விஜய் கூட்டம் ரத்து ஆபீஷியலா அங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அத நீங்க பேசணும்ல. வருவா நான் தான் சொல்றேனேங்க. அவன் வந்து முதல்ல அனுமதியே கொடுத்துட கூடாதுன்னு சொல்றேன். 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னப்பே அனுமதி கொடுத்துட கூடாதுன்னு சொல்றேன். நீங்க 8:45 பரப்புறேன், 10:45 வர்றாரு, 12 மணிக்கு அங்க பரப்புறேன், 4 மணிக்கு வர்றாரு, கூட்டம் நடக்குது, 41 இருக்குமா?
எனக்கு அதுக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க, மேற்கொண்டு பேசுவோம். 2 மணி நேரம் காலதாமதம். 8:45 பதிலா 10:45. அப்படி நடக்கணும்னு அவங்களும் ஒரு ஆசைப்பட்டு என்ன ஆசைப்பட்டாங்க? அப்படி இந்த ஆசைப்பட்டு காலதாமதம், இந்த எந்த ஒரு மனிதனும் அப்படி நினைக்க மாட்டாங்க. எந்த இத்தனை பேர் செத்து போகணும், இத்தனை பேர் கீழே விழுந்து சாகணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு எந்த தலைவரும் அதாவது நினைப்பானா? நீங்க சாகணும்னு நினைச்சீங்க, நான் சொல்ல வரல. உங்களோட அலட்சிய போக்கு. 4 மணி நேரம் இருந்தான்னா 5 மணி நேரம் இருந்தான்னு அவன் வெயில்ல கடந்து வாடி வதங்கினான்னு அவன் நமக்காக காத்து கிடப்பான்னு நினைக்கிற உங்களோட மக்கள் குடித்தான அலட்சிய போக்கு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா? ஆட்டுக்கார அலமேல்னு படம் வந்துச்சு. அந்த ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடிச்ச ஆட்டை வந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டு போறாங்க. அந்த ஆட்டை பார்க்க தமிழ்நாட்டில் கூட்டம் வருது, பெரிய கூட்டம் வருது. அந்த சமயத்துல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை வெட்டிக்கிறாரு. ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மனிதர்கள் தான் மந்தையாக மாறி போனாங்கன்னு. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. நடிகனை பார்க்க வந்து கூட்டம் கூடி அது செத்து போயிட்டாங்கிறது வலி வேதனை. இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 35-36 குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்கள் வந்து இந்த வாழ்நாள் முழுமைக்கும் வலியோடு இருக்கும். நீங்க சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தலைமுறையே அதோட பல பேருக்கு வலி ரணம், ஒவ்வொரு நாள் ரணம். இந்த மீண்டு வர முடியாத ஒரு பேரை ரைட். இந்த துயர சம்பவத்துல விஜய்க்கு பங்கு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு பத்திரிகையாளர். ஆனா அங்க களத்துல இருந்து எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் சிலர் போய் ஊடகங்கள் அங்க பேசும்போது அவர் என்னங்க பண்ணுவாரு, விபத்து நடந்து போச்சுங்க, அவர் மேல அந்த ஹீட்டே கோவமே இல்ல, ஹேட்டரே இல்ல, விஜய் ஹேட்டரே இல்ல. அவங்களோட பெருந்தன்மை, அவங்களோட மாண்பு. இன்னும் சொல்றேனே, கரூருக்கு விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வீட்டுக்கு போனா ஒருத்தர் கூட சட்டையை பிடிச்சி உடுக்கவோ எதையும் எடுத்து அடிக்கவோ உட்பட மாட்டாங்க. விஜய்கிட்ட சொல்லி அழுவாங்க, அந்த படத்தை காட்டி அழுவாங்க, இல்ல கையை பிடிச்சி குமுறுவாங்க, இல்ல வந்து தோல்ல சாஞ்சிட்டு அழுவாங்க. அவ்வளவுதான் செய்வாங்க. யாரும் விஜய் வந்து அவமரியாதை செய்யவோ அவமானப்படுத்தவோ ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அது தமிழர் மாண்பு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்காம அதை காலம் தாழ்த்தி காரம் சொல்றீங்க பாருங்க, எவ்வளவு அயோக்கியம். இல்ல என்னன்னா பேசியிருக்காரு. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டான் பாருங்க ஹேஷ்டாக். இறந்து போன நீங்க முடிக்கணும்னு பாருங்க. அயோக்கியப்ப அத்தனை பேர் அயோக்கியப்ப முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க இதோட வீழ்த்திரணும், விஜய் அப்படியே வீட்ல பணம். எங்களுக்கு இவ்வளவு நாட்களாக எங்களுக்கு இருந்தது அரசியல் முரண், கருத்தியல் முரண், சித்தாந்த மோதல், அவ்வளவுதான். ஆனா 41 உயிர் போன பிறகும் துளி கூட மனசாட்சி இல்லாம நீ திரும்ப அரசியல் செய்வேன் அரசியல் செய்வாருங்க. நீங்க முடிவு பண்றீங்க. 41 பேர் மரணத்தை வச்சா, அரசியலுக்கு 41 பேர் மரணத்தை வச்சா 41 மரணத்துக்கு யார் தார்மீக பொறுப்பேற்கணும்? அஜித்குமார் தீர்ப்பு சொல்லட்டுங்க, தீர்ப்பு சொல்லட்டும். போரூர்ல வந்து கழுவேத்துறீங்களா? விஜய் என்ன தூக்குல போடணுமா இல்ல விஜய் அரசியல் விட்டே விரட்டிடணுமா? இதுதான் தீர்ப்பா? மக்கள் இதுதான் தீர்ப்பா? ஆமா ஆமா. இங்க வச்சுங்க, அதாவது அஜித்குமாருங்க வேண்டாங்க. ஒரு அவருமே அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த சூழ்நிலையை அவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட 15-20 நாள் அரசியலும் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா முடங்கி போயிருக்குது. முடங்கி போற அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியல? முடங்கி போயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்த? நீ என்ன அரசியல் பண்ண? களத்துக்கு போராடுறவன போய் பாக்குறது களத்துக்கு போனியா? தூய்மை பணியாளர் போராடினா களத்துக்கு போனியா? இல்ல மத்த அரசு ஊழியர்கள் அரசு சமத்தட்டுல கொண்டு வர வேண்டாம். என்ன தேவதூதனா நீ? நீ தேவதூதனா நீ? வானத்தை குதிச்சு வந்தியா? தூய்மை பணியாளர் போராடினா போய் பார்க்க போனியா? அவங்க தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. யார் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க? அவங்க கட்சி கழிச்சு போயிருந்தா போயிடுவார? களத்துல போராடுறாங்கன்னா ஒருபோதும் அவர் கட்சியெல்லாம் கலைக்க மாட்டாரு. கட்சியை கலைக்க எண்ணமெல்லாம் வேண்டாம். கட்சியை கலைக்க வேண்டாங்க. எதிர்கொள்ளுங்க, களத்துல அதாவது போட்டி போடுங்க. அவர் அப்படி வீழ்த்தணும். வீழ்த்துற அளவுக்கு நீ ஆள் கிடையாதுங்கிற, நீ ஒரு ஆளே கிடையாது. என்ன நீ என்ன தமிழ்நாட்டு மக்களை வந்து அப்படியே புரட்டி போற அளவுக்கு நீ புரட்சி பண்ணிட்டிய? உனக்கு 30 ஆண்டா நடிச்சு ஒரு திரை பிம்பம் இருக்கு, திரை புகழ் வெளிச்சம் இருக்கு. இந்த புகழ் வெளிச்சத்தை அப்படியே போட்டு எவ்வளவு வருதுன்னு பாக்குற, முதலீடு போட்டு பாக்குற. அதை தாண்டி களத்தை போய் மக்களுக்காக இருக்கியா? மக்களுக்காக உழைச்சிருக்கியா? மக்களை இப்ப அரசியல் படுத்திருக்கியா? அதுக்குதான் தொடங்கினாரு இப்படி ஒரு என்ன தொடங்கினாரு? கட்சி உடனே 1 ஆண்டு ஆயிடுச்சுங்க. எத்தனை போராட்ட காலத்துக்கு போனாரு? மக்களை போராடுவதற்கு எத்தனை பேரை தயார் பண்ணாரு? என்ன கோட்பாட்டு ரீதியான வாதங்களை வச்சாரு? எத்தனை களத்துக்கு போனாரு? என்ன சித்தாந்த ரீதியா என்ன வந்து தெளிவுபடுத்தினாரு? ஒண்ணும் கிடையாதுங்க. அவரை பார்க்க வந்தா கூட்டம் கூடும். அந்த கூட்டம் தான் அவருக்கான மூலதனம், முதலீடு. அந்த கூட்டத்தை வச்சே வண்டி ஓட்டினார். இல்ல வேற எந்த கட்சிகளுமே கூட்டத்தை நிரப்பி பெரும் கூட்டம் எனக்கு இருக்குன்னு காட்டக்கூடிய கட்சிகள் இல்ல. விஜய்க்கு வந்து விஜயோட கோட்பாட்டுல என்ன தெரிவு இருக்கு, கொள்கைகள் என்ன தெரிவு இருக்கு? இப்ப இதுல எடுத்துக்கோமே, அது ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான். நீ என்ன போட்டுக்கணும்? ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி, ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்சிடென்ட், ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள், இதெல்லாம் போட்டுக்கணும். அதுதாங்க ஜஸ்டிஸ் வாங்கி தர்றதா அவங்களுடைய ஸ்டாண்ட் வித் விஜய்னா விஜய் என்ன சாக கிடக்குறாரா? இல்ல அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாரா? அவர் தான் அன்னைக்கு ராத்திரி போய் பனையூர்ல படுத்துட்டாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் தானங்க பிணவரில் படுத்தான். சொந்தக்காரன் தானங்க மருத்துவமனை வாசல் நின்று குமுறி ஆளுதான். நீ அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டிய வீட்டுல, உனக்கு என்ன கேடு? என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்?
அதாவது நீங்க இருங்க வர்றேன். நீங்க வந்து நான் சொல்றேன், உங்க சம்பந்தப்பட்ட ஒரு நண்பரோ ஏதோ ஒண்ணு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது, அதோட போய் அவர் நைட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு, அவர் வந்து இயல்பா தம்பி இருந்திருப்பாரு விக்னேஷ், அப்படின்னு நான் சொல்றேன், சொல்றதெல்லாம், நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. தம்பி விக்னேஷ், யாருக்குமே ஒரு 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 உள்ளுணர்வு என்னடா நான் அதாங்க நாங்க நினைச்சோங்க. முதல்ல வந்து அவர் அன்னைக்கு ஓடினார்ல, சென்னைக்கு ஓடி வந்தார். ஓடல, அவரை விமானத்துல வந்தாரா? போங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் நீங்க இங்க யார் இருக்காங்க, சொன்னா? இந்த பகுதியில எஸ்பி வந்து நிர்மல்குமார் கிட்ட சொன்னதாக அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க கரூர்ல இருக்க கூடாது, நாமக்கல் இருக்கிறதுலயோ சேலத்துல இருக்கிறதுலயோ திருச்சி இருக்கிறதுலயோ மதுரை இருக்கிறதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அங்க இருக்கல? காவல்துறை 22 நிபந்தனை கொடுத்தாங்க, நீங்க பின்பற்றது 2 நிபந்தனை தான். அப்ப அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க, இதை மட்டும் கேட்கறீங்க. இப்ப நீதிமன்றம் தாங்க சொல்லுது, சிறப்பு புலனாய்வு விசாரணை நீதிமன்றம் தான் சொல்லுது. நான் நீதிமன்றம் சொல்றதே கேட்க மாட்டேன், சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு. அப்ப இங்கெல்லாம் கேட்க மாட்டாரு, அங்க மட்டும் கேட்கிறாரு. ஏன்னா ஜான் ஆரோக்கியம் சொல்லிட்டாரு, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாம, சரி நீங்க போங்க, ஒரு ஊடக சந்திப்பு, ஊடகத்தை சந்திச்சு நான் வழியோடு இருக்கேன், அந்த மக்களுக்கு நான் இரங்கல் அப்படின்னு கட்சிக்காரங்க விரைஞ்சு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துணை நில்லுங்க அப்படின்னு ஏன் சொல்லல? மொத்த கட்சிக்காரன் ஓடிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தியை கேள்விப்பட்டீங்களா? அண்ணா, நெடுஞ்செழியன், எடப்பாடி, சசிகலா, ஜெயலலிதா இப்படி இத்தனை பேர் இருந்திருக்காங்க. இதுல எடப்பாடி தவிர்த்து எல்லாரும் கைது வழக்கு சிறைன்னு போயிருக்காங்க. இதுல யாராவது ஒருவர் தலைமுறை இருந்திருக்காங்களா? 16 நாள் ஆயிடுச்சுங்க. புஷானந்த் எங்க இருக்காரு? கட்சியின் பொதுச்செயலாளர் வந்து தலைமுறை ஆயிட்டாருங்க. இந்தியாவில் மிகப்பெரிய விசாரணை அமைப்பு என்ஐஏ, தேசிய புலனாய்வு முகாமை. தேசிய புலனாய்வு முகாமை வந்து எங்க வீடுகளுக்கு வந்தப்ப, வீட்டுல சோதனை போட்டப்ப, விசாரணைக்கு சம்மன் கொடுத்து அனுப்பினப்ப என்ஐஏ கூப்பிட்டு நாங்க ஓடி ஒளியிலேயே சிரிச்ச முகத்தோடு என்ஐஏ விசாரணைக்கு நாங்க போனோம். நீ எங்க போற? வழக்கு இது கொலை முயற்சி வழக்கா? இல்ல கொலை வழக்கா? கொலை முயற்சி வழக்கும் இல்ல, கொலை வழக்கும் இல்ல. இந்த வழக்குக்கு பயந்து ஏன் ஓடுறேன்? 41 பேர் செத்து போயிட்டா, நம்ம 15 நாள் சிறையில் இருந்தா கூட தப்பு இல்லை, நாம பொறுப்பேற்று வந்து நிற்போம் அப்படின்னு உணர்ச்சி இல்லாம புஷானந்த் எங்க ஓடி போனாரு? எங்க ஓடி போனாரு? ஏன் நீ விஜய் வந்து பெரிய வீராதி வீரர் தானே, சூராதி சூர தானே? புஷானந்த் எங்க இருக்காரு விஜய்க்கு தெரியாதா? 100 விழுக்காடு தெரியும். போய் வந்து ஆஜராகுங்க, ஆஜராகி நீ சரணடைங்க, வழக்கை எதிர்கொள்வோம், சட்டப்படி எதிர்கொள்வோம். 41 சாவுக்கு முன்னாடி நம்ம 15 நாள் 20 நாள் சிறையில் இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானங்க. இல்ல யோசிக்க கூட அவங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்றீங்க. யோசிக்க முதல்ல மூளை வேணும். அது விஜய்க்கும் கிடையாது, அந்த கட்சிக்காரனும் கிடையாது. இன்னும் அதே புள்ளியில தான் நிக்கிறாங்க நேற்று அளவிலும். அதாவதுங்க 1000 பேர் நுழைஞ்சாங்க, 100 பேர் நுழைஞ்சாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க, உடம்பை கீறினாங்க, கழுத்தை கடை வச்சு மிதிச்சாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாங்க, அப்புறம் ரசாயனத்தை பாய்ச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னு பல கதைகள் சொல்லப்படுது. செருப்படுத்தி வீசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இது எல்லாம் எங்க இருந்துச்சு? அந்த கரூர், அந்த பரப்புரையில். அங்க வடநாட்டு ஊடகங்கள் தொடங்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வர பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அதைத்தான் மொச்சி எல்லாத்தையும் படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தொலைக்காட்சியில் நேரலையாக காட்டப்படுது. ஒரே ஒரு புதிய தமிழ் தொலைக்காட்சியில் மட்டும் 15 செய்தியாளர்கள் வந்து களத்துல அந்த கேமராவோட நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பேருந்துலையும் கேமராக்கள் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாரும் கையில அலைபேசி வச்சுக்கிட்டு படம் பிடிக்கிறாங்க. இத்தனை கேமரா கண்கள்ல, ஆயிரக்கணக்கான கேமரா கண்கள்ல, பல்லாயிரக்கணக்கான கேமரா கண்கள்ல ஒரு கண்ணில் கூட சிக்காம என்ன பண்ண? வந்து ரவுடி வந்தான்னா ஏதாவது ஒரு கேமரா கண்ணில் தட்டுப்பட்டுக்கணும்ல, ஏன் தட்டுப்படல? அங்க தட்டுப்பட்டது என்ன? ஒரு இளைஞன் மயக்கமுற்று விழுறான். அவன் வந்து விஜயை பார்க்க வந்திருக்கான். ஆனா இவங்கெல்லாம் மயக்கமுற்று விழுறாங்கன்னு பார்த்த மாத்திரத்துல அவன் பரிதவிச்சு போய் அவன் செய்ய முடிஞ்ச சொல்றான், 10 பேர் விழுந்து நடக்கிறாங்க, 10 பேர் அப்படின்னு. அவன் கத்துறான், யாருக்கும் கேட்கல. அப்ப ஐயோன்னு தள்ள கை வச்சுட்டான். அவன் கதர்னான்ல, அவன் மனிதநேயவாதி, அவன் மனுஷன், அவனுக்கு தலைமை பண்பு இருக்கு, அவனுக்கு இந்த மண்ணின் மீது மக்கள் மீது பற்று இருக்கு. கண் முன்னே உயிர் போறப்ப படுத்த வச்சு துடிக்கிறான்ல, அவன் மனுஷங்க. ஆனா விஜய் மேல பேச்சிருக்கிறார், கீழே நிக்கிறாங்கன்னா கீழே எல்லாம் பிடிக்கிறாங்க. யாரு விழுந்தா, யாரு வந்து சரிஞ்சா யாருக்கும் தெரியாது. ஆனா மேல விஜய் வந்து பேருந்து நிக்கிறாரு. பாக்குறப்ப மேல இருந்து பாக்குறப்ப குறைந்தபட்சமா தெரியுமா? அது தெரியறப்ப அவர் கடந்துட்டு போல, அவர் கண் முன்னே நான் காணொலி பதிவை காட்டுறேன். அவர் கண் முன்னே உடம்புல ஆடை இல்லாம ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்டாரா? ஒரு குழந்தைய காணும், மயக்க நிலையில அது எடுத்துட்டு போவாங்கன்ற ஒரு பரிதவிப்பு இல்லையாங்க? மயக்கம் அடைஞ்சா அது பெரிய விஷயம் இல்லையாங்க? அதை விட நீங்க பரப்புற அத்தனை அவசர ஊர்தி, 5 அவசர ஊர்தி வந்துகிட்டே இருக்குங்க. ஏன் பரப்புரை நிறுத்தல நீங்க? கீழே அந்த கட்சியில இருந்த கட்சியில வந்து பார்க்க வந்தா பாருங்க, அந்த கூட்டத்தை பார்க்க வந்தா பாருங்க, அவன் நிறுத்துன்னு கத்துறான், பரப்புரை நிறுத்துன்னு கத்துறான். அவன் மேல இருந்து கன்னியூ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க இந்த தாள்ல, இதெல்லாம் பேசிட்டு வந்துருங்க அப்படின்னு. அவரு கவனம் முழுக்க அதை பேசி முடிச்சிடணும். எத்தனை பேர் மயக்கம் மட்டும் விழுந்தாலும் சரி, யாரு சரிஞ்சு விழுந்தாலும் சரி, யார் இடிபாடுகள் சிக்கி செத்தாலும் சரி, எத்தனை ஆம்புலன்ஸ் வந்தாலும் சரி, யாரை வந்து உடல்ல உயிர் இல்லாம தூக்கிட்டு போனாலும் சரி, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அப்பையும் கவலை கிடையாது, இப்பயும் கவலை கிடையாது. அந்த காணொலி 4 நிமிஷம் காணொலி ஏங்க பொறுப்பேற்று போக சொல்லல? அஜித்குமாரோட காவல் நிலைய காவல் மரணம்,
காவலர்கள் வந்து அடித்து அஜித்குமார் கொலை செஞ்சாங்க. அப்ப விஜய் பேசின பேச்சை பாத்தீங்களா? அப்ப என்ன சொன்னாரு? நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. எதுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த சம்பவத்தை வந்து செய்ய சொல்லி உத்தரவு போடல. நேரடி பொறுப்பு இல்லை, ஆனா தார்மீக பொறுப்பு. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியோட நிர்வாக சீர்கட்டி விளைவா அது நடக்குது. ஸ்டாலின் ஆட்சியோட நிர்வாக குளறுபடியாக நடக்குது. அதுக்கு தார்மீக பொறுப்பு ஸ்டாலின் தான். அவர் மன்னிப்பு கேட்டார். நமக்கு விமர்சனம் இருக்கு. இது வர முடிச்சற சூழ்நிலையை பொறுத்து பேசுனது. நான் நிறைவு செஞ்சறேன். உங்க பாணிக்கு வர ஸ்கிரிப்டா இருந்தா அவர் அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசுறாரு. நிறைவு செஞ்சறேன். இருங்க. அதுல வந்து அந்த மரணத்துக்கு மன்னிப்பு கேட்கிறாரு ஸ்டாலின். நமக்கு விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம்? மற்றவங்க செத்தப்பட மன்னிப்பு கேட்காம இதுக்கு மட்டும் ஏன் மன்னிப்பு கேட்கறேன்னா இது பேசு பொருள் ஆயிடுச்சு, விவாதம் ஆயிடுச்சு, அதனால இதை பண்ற அப்படின்னு ஸ்டாலின் மேல நமக்கு விமர்சனம் இருக்கு. விஜய் என்ன சொன்னாரு? இதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க, சரி சரி, இதே போல 24 குடும்பங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. அப்ப அதுக்கு மன்னிப்பு கேளுங்க சொன்ன நீங்க இந்த 41 மரணங்கள்ல இந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் நிகழ்ந்துருச்சு, நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், பகிரங்கமா மன்னிப்பு கோர்றேன் அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஏன் பொறுப்பேற்க மாட்டேங்கிறாரு? கடைசி வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் கொடுத்த இடத்துல கூட்டம் போடுறதை தாண்டி எந்த தப்பும் பண்ணல நழுவுறாரையே. ஏன்னா இந்த 41 மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகும் ஒருத்தன் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டாதாங்க மனசுல உள்ள பாரம் குறையும். இல்லைன்னா குற்ற உணர்ச்சி போட்டு அழுத்துங்க. ஒரு சராசரியான ஒரு நல்ல மனநிலை கொண்ட மனுஷனுக்கு என்னால இப்ப நீங்க பீஸ்ட் படத்தை எடுத்துக்கங்க. படத்தோட முத காட்சி எங்க ஆரம்பிக்குது? ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை இறந்து போனதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு விஜய்க்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகுது. உளவியல் நிபுணரை பார்க்கிறாரு, தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாரு, தொடர்ச்சியா பலமுறை பார்க்கிறாரு. அங்கேருந்து படத்தோட காட்சி தொடங்குது. ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு தான் காரணம் அப்படின்னு விஜய் வந்து மன உளைச்சல் இருக்கிறதா படத்தோட காட்சி தொடங்குது. நிஜத்துல 8 குழந்தை இறந்து இருக்கு. 16 ஏறக்குறைய 16 பெண்கள். அதுவும் இல்லாம ஒட்டு மொத்தமா 41 பேர். 41 பேர் சாவுக்கு தான் காரணம்னு ஒரு நல்ல மனநிலை கொண்டவன் யோசிச்சான்னா அவன் தற்கொலை முடிக்கு போயிடுவான். அவனை சாதாரண வீட்டு கொண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய மன உளைச்சல் உச்சத்துக்கு போயிடுவான். அவன் இந்த கட்சி, அரசியல், தேர்தல் எல்லாத்தையும் விட்டுருங்க. வாழ்வோட கடைசி நொடி, கடைசியில உயிர் போற கடைசி நொடி வரைக்கும் நம்மளால 41 உயிர் போயிடுச்சுங்கிற அந்த உறுத்தலும் அந்த குற்ற உணர்ச்சி வாழ்நாள் முழுக்க இருக்குங்க. ஆனா அவருக்கு அந்த 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 விஜய் விட்டால 4.5 நிமிஷம் காணொலி, அந்த முகத்துல சோக ரேகை இருந்துச்சா? ஒரு வலி, ஒரு ஒரு வந்து இருக்கும், ஒரு கவலை எதுவுமே இல்லையே. நீங்க தலைவா படத்தப்ப ஒரு காணொலி விட்டார். அந்த காணொலியை போடுங்க. இப்ப விட்டால 4.5 நிமிஷம் காணொலி ரெண்டையும் போடுங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த தலைவா படம் வெளில வராதப்ப அவர் முகத்துல தெரிஞ்ச சோகம், கவலை இருக்கும். இந்த துளி கூட இல்லை. சிஎம் சார், நீங்க பழி வாங்குறோம்னா வீட்டுக்கு வாங்க, இல்ல ஆபீஸ்க்கு வாங்க, என்ன வேணா செய்யுங்க. நீ பழி வாங்குற அளவுக்கு திமுக என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. நீ திமுக எதுவுமே பண்ணலையே. அதான பிரச்சனை. உன்னை பழி வாங்கின அவன் நினைச்சா கூட நீ எதுவும் பண்ணலையே. களத்தை நிக்கிறது நாங்க. அப்ப இனிமே எங்க அரசியல் வந்து வீரியமா தொடரும்னா 41 பேர் செத்து போய் வீட்டுல ஈரங்காயில, ஆனா உன் அரசியல் தொடருங்கிற எப்படி பேச முடியுது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கல, அவங்கள வந்து தேற்றி கொண்டு வரல, எதுவுமே செய்யலையே. ஒரு தலைவனாவும் தோத்துட்ட, ஒரு மனுஷனாவும் தோத்துட்ட. அப்ப இப்படிப்பட்ட கட்சி எப்படி இருக்கும்? 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா இந்த 41 பேர் இழப்பே, சமூக மதிப்பே அந்த கட்சிக்கான தெரியலங்க. திமுகவுக்கு நீங்க துணை போறீங்க. இந்த நேரத்துல வந்து திமுகவை காப்பாற்றுவது ஒரு வேலையா நீங்க எடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யார் சொல்றேன்? அத்தனை தாவகவனரும் இன்னைக்கு வந்து அவன்லாம் ஒரு ஆளா மதிக்கும் அவசியம் இல்லை. அவனுக்குலாம் அடிப்படை ஓட்டு போடுறவங்க தான். அவங்களும் ஜனநாயகத்துல ஓட்டு எல்லாருக்கும் இருக்குங்க. ஓட்டு எல்லாருக்கும் இருக்குது. நாட்டுல சாமானிய மக்கள் தான், அவங்களுமே அந்த கூட்டம் தான். அவனுக்கு வந்து மண்டைக்குள்ள சாதி மயக்கத்தை விட, மத மயக்கத்தை விட, திரைக்க வச்சுங்கிற மண்டைக்குள்ள போதை ஏறி போயிருக்கு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. 41 உயிர் போனா எப்படி வலிக்குங்கிறது எவனும் தெரியாது. இப்ப இந்த வாரம் வந்து ஜூனியர் விட வந்திருக்கு. இல்ல ஒரு 2 பேரோட இதை எழுதியிருக்காங்க. அதை கொஞ்சம் படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதாவது ஒரு தாய்க்கு வந்து கண் பார்வை இல்லை, ஒரே மகன். அந்த மகனை வேலைக்கு போய் பெரிய ஆளா வந்து நான் கண் பார்வையை சரி பண்ணிடுவோமா, நம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மகனைத்தான் வெடிச்சவன் நம்பி கண் பார்வையற்ற தாய் வாழ்ந்திருக்கா. அந்த மகனை அந்த தாய் இழந்துட்டா. இனி வாழ்க்கையில் என்னங்க இருக்கு? அந்த தாய்க்கு தன் ஒரே மகனை இழந்துட்டா. இனி வாழ்க்கை என்ன பிடிப்பு இருக்கு? எதுக்காக வாழணும்? வாழ்க்கை என்ன எனக்கு ஆசை இருக்குது அவளுக்கு? பேச திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய் வந்து அந்த அவசர ஊரில் உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட மகனை இழந்துட்டு அவர் கதறக்கூடிய காட்சி. நமக்கு ஒரு கவலை, ஒரு கண்ணீர், நமக்கு வந்து ஒரு சோகம்னா கட்டி ஒப்பாரி வச்சு அழ முடியுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி தாய் அழ முடியாதுங்க. அவளுக்கு மொழியே இல்லைங்க. அவளுக்கு அவ கதறாங்க. இல்ல நம்ம 9 மாச கர்ப்பிணி தன் கணவனை இழந்துட்டு அந்த கணவனோட உடலை எடுக்கிறப்ப, அடக்கமண்ணை எடுக்கிறப்ப கதறா. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து எந்த சோகமும் அடையக்கூடாது, மன அழுத்தம் அடையக்கூடாது, அவன் மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல பாட்டா இருக்கணும், நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், இன்முகத்தோடு அவங்க வந்து இருக்கணும். அப்பதான் வந்து குழந்தையை பாதிக்காது. இல்லை குழந்தையை பாதிக்கும்பாங்க.
9 மாசம் நிறை மாச கர்ப்பிணி தன் கணவனை இழந்துட்டா. நாளைக்கு பிள்ளை பிறக்க போகுது, பிறக்கிறப்ப அப்பன் இல்லாம பிறக்கிறேன். இந்த சமூகம் பார்த்து அப்பனை முடிஞ்சிட்டு பிறந்திருக்கான் அந்த பிள்ளைன்னு சொல்லும். தன் கணவனோட இப்படிலாம் வாழலாம், வாழ்க்கையை இப்படிலாம் கொண்டு போகலாம்னு எவ்வளவு கனவோடு இருந்துப்பா அந்த கர்ப்பிணி. அந்த அந்த பிள்ளை அந்த 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 பிள்ளைக்கு அப்பன் இல்லைங்க. அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க. நடந்துருச்சு விபத்து. அதாவது இது விபத்து, விபத்து விபத்தானே. இதுல சதி கோட்பாடுன்னு சொன்ன அயோக்கியவன். ஏன் சொன்னேன்? 41 பேர் மரணம் உனக்கு வலிச்சிச்சு. நான் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மரணத்துக்கு நான் உளமாற வருந்துறேன், நான் மன்னிப்பு கோரேன்னு பேசிருக்கணும். ஆனா பொறுப்பேற்காம சதி நிகழ்ந்துச்சுன்னு சொன்ன அயோக்கிய பையவன். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு அந்த கருத்துருவாக்கம் செஞ்ச அயோக்கியவன். அப்ப என்ன அர்த்தம் உனக்கு? இந்த 41 மரணம் நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, இந்த மரணத்தின் மூலமாக அரசியல் பிம்பம், விஜயின் அரசியல் பிம்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இந்த எண்ணம் எவ்வளவு மோசமானது. விபத்துன்னு யார் சொல்றா? புஷியான்னு சொல்றாரு. முன்ஜாமீன் கேட்கிறப்ப விபத்துன்னு சொல்றாரு, அவரே பதிவு பண்றாரு. அவர் அங்க நீதிமன்றத்தில் போய் செந்தில் பாலாஜியை கை காட்டல, மதியழகன் தான் கை கட்டுறாரு. செந்தில் பாலாஜி காரணம் சொல்லல, மதியழகன் தான் காரணங்கிறாரு. அப்ப அதுதான் நாங்க சொன்னோம், நாங்கள தானே சொல்றோம், விபத்துன்னு சொல்றோம். இதுக்கு இந்த தாவேக்காவோட இந்த பொறுப்பின் மீது தான் காரணம், அலட்சியம் தான் காரணங்கிறோம். எங்களுக்கு திமுக முத்திர குத்துற யாரா காசு வாங்கினா திமுக கிட்ட? திமுக கைகுலி யாரா? ஆதரவு திமுகவோட கைகுலி. 2021 இதே திமுக ஆட்சிக்கு வர திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்த்தது ஆதரவு இல்லையா? மன்னராட்சின்னு பேசுறாருல, அந்த மன்னராட்சியில மன்னர்கள் ஆட்சிக்கு வர அன்னைக்கு கருத்துருவாக்க செஞ்சது, களத்துல போய் திட்டமிட்டு ஊடக கட்டமைப்பு செஞ்சது இந்த ஆதரவு இல்லங்க. உங்களுடைய அரசியல் எதிர்ப்பை அப்புறம் காட்டலாம். இந்த இதுதான் சரியான நேரம். அரசியல் அப்புறம் பேசுங்க. அரசியல் பேசல, மனசாட்சியா பேசுறேன். எந்த அரசியலும் பேசல. தாவேக்காவை வந்து விஜயை வந்து இதே இடத்துல கொஞ்சம் சில வீடியோக்கள் பாத்தீங்களா? அதுல ஒரு பையன் அடிபட்டு எங்க சேனல் எடுத்ததுதான். அதுல சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு தெரியலங்க விஜய் இந்த வருவாருன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சதுதான் நானும் போயிருப்பேன். அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? அதுவும் தேவையில்லை. அதுக்கு விஜய் பொறுப்பேற்க முடியுமா? ஒரு நிமிஷங்களேன். கூட்டம் வருதுன்னா கூட்டம் வருதுன்னா அது தன்னார்வ தொண்டர்களை நியமிக்கணும், கூட்டத்தை ஒழுங்குபடுத்த, அவங்களுக்கு இயற்கை உபாதையை கழிக்க தற்காலிக கழிப்பறை அமைக்கணும். எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு அனுமானிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் வசதி, மதிய சாப்பாட்டு வேலையை கடந்து இந்த பரப்புரை போகும், அது வரைக்கும் காத்திருக்கணும்னா உரிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். இப்படி எல்லாம் அடிப்படை செஞ்சுக்கணும். முதல்ல இந்த அடிப்படை ஏற்பாடு செஞ்சிருக்கான்னு உளவுத்துறையும் காவல்துறையும் சோதனை பண்ணி அவன் அனுமதி கொடுத்துருக்கணும். அவன் தப்பு பண்ணா இவன் வந்து மக்கள் வந்து மயங்கி கிடந்தாலும் பரவாயில்ல, மயக்கமுட்டாலும் பரவாயில்ல, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவன் உயிரிழந்தாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்களை மலிவா மதிப்பிட்டான். அவன் சாப்பிட்டான்னா அவன் வந்து சாலையை கடந்து விழுந்தான்னு நினைச்சான். விலை உயிர் போச்சு. தவறுகள்ல இருந்து பாடம் படிப்பாங்க. பாப்போம் நாம பாடம் என்ன பாடங்கள் பாத்துக்க போறாங்க வர்ற நாட்கள்ல. அவங்க நேத்து வரைக்கும் பேசுறாங்க உண்மை வெளில வரும். என்னடா உண்மை வரப்போகுது? உங்களுக்கு என்ன உண்மை வரப்போகுது? இப்ப வரைக்கும் உண்மை வரும். என்ன உண்மை சொல்லு. சரி, அவங்க ஏதோ உண்மை வரட்டும். என்ன உண்மை வரப்போகுது? பார்க்கலாம், காத்திருப்போம். என்ன இது அயோக்கியங்க. இனி இந்த இதுக்கு பிறகு கூட இவ்வளவு எல்லாம் அம்பலப்பட்டு எல்லாம் வீதிக்கு வந்து நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட உண்மை வரும். அப்புறம் சதி நிகழ்ந்துச்சு, இது ஏன் இன்னும் கதை சொல்ற? அது விபத்து. அந்த விபத்து காரணம் விஜயோட பொறுப்பின்மை, அலட்சியம். அவர் விஜய் திட்டமிட்டு செஞ்சான்னு சொல்ல வரல. செஞ்சதுக்கு நிகழ்ந்ததுக்கு பிறகு பொறுப்பேற்கல, மன்னிப்பு கேட்கல, வருந்தல, இறந்தவங்களுக்கு உரிய மரியாதை செய்யல, எதையுமே செய்யல. இதுக்கு பிறகு கூட இந்த களத்தை தாவேக்காவா விஜயான்னு கட்டமைக்க நினைக்கிறது. நீ வந்து அஜித்தோட மரணத்துக்கு என்ன கேட்ட? சிறப்பு புலனாய்வு விசாரணை கேட்ட. அப்ப என்ன கேட்ட? சிபிஐ வந்து பாஜக ஆர்எஸ்ஓட கைப்பாவ என்ன? இப்ப எதுக்கு சிபிஐ கேட்கிறேன்? இப்ப ஆர்எஸ்ஓட பாஜகவோட கைப்பாவ இல்லையா? இன்னைக்குதான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறீங்க. அங்க வந்து விஜய் பக்கம் யார் நிக்கிறான்னு சொல்லுங்க. விஜய் பக்கம் யார் நிக்கிறா? விஜய்க்கு ஆதரவா பேசுறது யாரு? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அரசு இதுக்கு பொறுப்பு இருக்கணும்ன்றாங்க. விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவு இல்லைங்க, அரசு. விஜய்க்கு ஆதரவா நிக்கலையா? விஜய்க்கு ஆதரவா பாஜக நிக்கல. அண்ணாமலை, நயனா நாகேந்திர, தமிழிசை, அப்புறம் வந்து ஹேமமாலினி, பாஜகவோட விஜய் மட்டுமே குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க. விஜய் அப்படியே சொல்லுங்க. விஜய்க்கு சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. விஜய் வந்து அவர் அப்படி கட்டுறவங்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு விஜய் பொறுப்பேற்க முடியாதுங்கிறாங்க. விஜய் பொறுப்பேற்கன்னு சொன்னாங்களா யாராவது? அதெல்லாம் இங்க பாஜக காப்பாத்துது, இன்னைக்கு காப்பாத்தி கொண்டிருக்கு. அதிமுக காப்பாத்துது. அதிமுக பாஜக அவங்க ஒரு கருத்தை சொன்னாவே அதை காப்பாத்துறாங்கன்னு எப்படி வரீங்க நீங்க? எப்படி எங்களுக்கு திமுக பட்டம்? அதிமுக அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி தான் இது. இப்ப 40 எங்களையா திமுகவோட சேர்த்து வச்சு பேசுறேன்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி தான் இத நீங்க அபத்தமா பேசுறீங்க. அதிமுகவோட அவங்க சேர்த்து. ஆமா, 40 பேர் செத்தாங்களா? 16 நாள் ஆச்சு. ஆமா. இப்ப தாவேக்காவும் அதிமுக கூட்டணி பேசுறது யாரு?
இதெல்லாம் கூட்டணி ஏங்க, யாருங்க இப்ப பேசுவாங்க? யாருங்க பேசுறா? விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி சூழலை யாரோ பயன்படுத்தி அரசியல் லாபம் எடுக்கணும்னு பாக்குறாங்க. யார் அதுக்கு விஜய் பண்றா? எப்படி யார் பொறுப்பேற்க பண்றா? முடியும்? விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? பண்ற எடப்பாடி, பண்றது பாஜக. பாஜகவும் எடப்பாடியும் கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரணும் முயற்சி பண்றாங்களா இல்லையா? இந்த அரசியலுக்கு பேரு இழிவான அரசியலா இல்லையா? நேத்துக்கு ஆதவர்ஜனா பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, எங்களை பற்றி என்னென்னமோ பேசுறீங்க, எல்லாத்துக்கும் நாங்க எதுக்கும் பதில் கொடுக்காதனால நீங்க பேசுறீங்க, எல்லாம் பேசி முடிங்க. யாருக்கு பதில் சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? விஜய் பேசுறப்ப விஜய் 4 நிமிஷம் காமெடி விட்டார்ல, அது எனக்காக ஆதரவு தெரிவிச்ச தலைவர்களுக்கெல்லாம் நன்றிக்கிறாரு. யாருக்கு நன்றி சொன்னாரு? எங்க அண்ணன் சீமான் கூட பேசியிருப்பாரு. யாருக்கு? அவர் எங்களுக்கு சொல்லலங்க. அவர் நன்றி சொன்னது அந்த பக்கம் பாஜக தலைவர் பெருமக்களுக்கு. அமித்ஷா கிட்ட விஜய் பேசுறாரு இல்லையா? சீமானனும் ஆறுதல் தெரிவிச்சிருப்பாரு. இல்ல, இல்ல. என்னுடைய பார்வை நான் சொல்றேன். அந்த நேரத்துல தம்பி அண்ணன் வந்து அந்த மருத்துவமனை வளாகத்துல இருந்தாங்க. ஆமா. எந்த அரசியலும் பேச முற்படல. பேசல. வர தம்பியும் வருத்தத்துல இருப்பாருன்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா சொன்னாரு. அதுக்கு முன்னாடி காமெடி விட்ட பிறகு என்ன சொன்னாங்க? இல்ல இரவு நேரத்துல அண்ணன் பேசிருக்கவே மாட்டாரா? அப்ப தலைவர் பெருமக்கள் பேசல விட்டுருங்க. அந்த மருத்துவமனை வளாகத்துல அண்ணன் என்ன சொன்னாரு? தம்பி வழியில இருப்பாரு, என்ன நம்மளை விட அதிக வழியில இருப்பாருன்னு சொன்னாரா? அந்த காமெடி விட்ட பிறகு அண்ணன் என்ன சொன்னாரு? அவர் முகத்துல வழியே தெரியல, பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்கவில்லை விமர்சனம் வச்சாரா? அப்ப அண்ணன் என்ன சொல்றாரு? மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு அதை வச்சு எந்த அரசியலும் பண்ணல அண்ணன். அந்த இடத்துல அவரும் வழியில இருப்பாரு, அந்த வழியை புரிஞ்சுக்கணும் கடந்து போறாரு. அது எப்படி 2 நாள்ல மாறுது, 3 நாள்ல அப்ப மாறுதுன்னு விஜய் விட்ட காமெடி என்ன தெரிஞ்சுச்சு? அதுல வழி இருந்துச்சா? சோகம் இருந்துச்சா? நீ படத்தோட வசனத்தை பேசியிருக்காங்க. மாஸ்டர் படத்துல இடைவெளி பேசின வசனத்தை அங்க பேசி வச்சிருக்க. தலையை அப்படி சாச்சிக்கிட்டு அப்படியே பிரேம தலை வரைக்கும் அப்படி சுண்டாகவே வச்சுக்கிட்டு மைக்கு போட்டோம்னா அது செயற்கைத்தனமா வந்து மைக்கு போடாம உன் நாடகம் தெரியாது எங்களுக்கு. எது நாடகம் எது உண்மைன்றத மக்களுக்கு இதான் நாடகம். அப்புறம் என்ன? அப்புறப்படுத்த முடிய அரசியல் அசிங்கம் விஜய். ரைட்டுங்க. நீங்க அப்புறப்படுத்த முடியாது, மக்கள் தான் அதை மக்கள் தான். நானும் மக்கள் தான். மக்களோட பிரதியா தான் பேசுறேன். உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு சார். என்ன அஜெண்டா? உங்களுக்கு ஒரு நிமிஷம். உங்களுக்கு தாவேகாவை வீழ்த்தணும், தாவேகாவோட முடிச்சு விட்டுறணும். ஒரு நிமிஷம். தாவேகா நமக்கு நெருடலா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பேட்டி ஒரு 2 நிமிஷம் தொடருங்க. நீங்க சொல்லுங்க, எங்க அஜெண்டா இருக்குன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு யாரு மேல கொலவெறி இருக்கு? திமுக மேலயா தாவேகா மேலயா? அதுதான் ஒரு நீங்க சொல்லுங்க. விஜய் அரசியலுக்கு பிறகாக உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியாம இருக்குங்க. ஒழித்து கட்ட வேண்டிய இயக்கம் நாங்க திமுக தான் நினைக்கிறோம். முதல்ல நினைக்கிறோம். ஆமா. கருணாநிதி செத்து போனாலும் நீங்க கருணாநிதி பிறந்த நாளுக்கு நீங்க பதிவு போடலாம், அது உங்க விருப்பம், உங்க உரிமை, நான் அதை சொல்லல. ஆனா கருணாநிதியை வந்து செத்தாலும் என்ன துரோகி யார் சொல்றேன்? நான் அதெல்லாம் சொல்றோம். கருணாநிதி மேல, திமுக மேல, திராவிட கும்பல் மேல எப்போதும் கொலவை இருக்கு. அதை விட கூடுதல் வெறுப்பு விஜய் மேல இருக்கு உங்களுக்கு. சிக்கல் சார்ந்தாங்க. தூத்துக்குடியில 15 பேரை சுட்டுக் கொண்டது யாரு? சுட்டுக் கொண்டது யாருன்னு சொல்லுங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதிமுக. அந்த விஷயத்துல திமுக திட்ட முடியுமா? அப்ப திமுக திட்ட மாட்டேங்கிற, திமுக காப்பாத்துற, நீ வந்து திமுக கைகுலின்னு சொல்லுவீங்களா? சிக்கல் சார்ந்தாங்க அணுக முடியும். தேர்தல் காலத்துல திமுக எதிர்க்கிறது. திமுக விட மோசமானதா தாவேகா? அது இன்னொரு திமுகங்கிறேன். இது இன்னொரு திமுக. அது திமுக இல்ல, திமுகவை வீழ்த்த வந்த கட்சி. வீழ்த்த கிழிக்க போகுது. அவன் வந்து திமுக வந்து சீரழிஞ்சு போனான், இவன் சீரழிஞ்சு போய் வர்றான். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் தான் முடிவு பண்ணுவான். மக்கள் தான் சொல்றேன். ரைட். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.